37வது நினைவு தினம் இன்று சனிக்கிழமை 19/4/2025 மாலை நாவலடி அன்னை பூவதி நினைவு இல்லத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது அன்னையின் சமாதிக்கு மலர் மாலை சாத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்தோடு அன்னை பூவதியின் நினைவாக தெரிவு செய்யப்பட்டோருக்கு நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன், இயேசு சபையைச் சேர்ந்த அருட்பணித்த ஜீவராஜ் அடிகளார், கிளிநொச்சியைச் சேர்ந்த சமூக சேவையாளரும் சிகரம் இலவச கல்வி நிலைய தலைவருமான கலா மற்றும் முன்பள்ளி ஆசிரியர் சங்க தலைவி செல்வி மேரி நிர்மலா உட்பட அன்னையின் குடும்ப உறவுகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று எமது தியாகி அன்னை பூவதி அம்மாவின் 37வது நினைவு நாளையொட்டி நாங்கள் இன்று எவ்வளவோ தூரங்கள் கடந்தும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேணும் என்று நினைவோடு இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் வந்த பிற்பாடுதான் தெரிகிறது, இங்கே அரசியல் கட்சிகளும் வேறுபட்ட மனப்பான்கோடு அதை அவர்களின் உறவுகளின் மனப்பாங்கின்ற செயல்பாட்டாலே நாங்கள் அத்துமீறி எங்களை செயல்படுத்துகிற ஒரு திட்டத்துக்கு உணர்வோடு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மனப்பூர்வமாக இந்த செயல்பாட்டை நாங்கள் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இன்றைக்கு அவர்கள் அங்கு காவல் நிற்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் எங்கள் அம்மாவின் நினைவை கூறுவதற்காக வந்திருக்கிறோம். இருந்த பட்சத்திலும் இந்த தியாகி எங்களுடைய அன்னை ஒரு மக்களின் விடிவுக்காக, எங்கள் மக்களின் விடிவுக்காக அவள் 30 நாள் தண்ணீர் அருந்தி எந்த உடலாவது எவ்வளவு சிரமத்தை அனுபவித்து இன்று அவள் தியாகத்தை செய்த அந்த தியாகிக்கு ஒரு இந்த எங்களுடைய இந்த மண்ணிலே மட்டக்களப்பில் எவ்வளவோ வருகை தர வேண்டியவர்கள் இன்று யாருமே இல்லாத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களோடு இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த தியாகி அம்மாவின் தியாகத்திற்கு பங்கு போடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னு சொன்னா எங்களுடைய அம்மா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் போராடி தன் உயிரை 30 நாட்கள் அணுவணுவாக இந்த மண்ணிற்காக அவ இட்டவா. அந்த பட்சத்துல அவளுக்கு உரிமை கொண்டாடி தாய் பிள்ளைகளா இருக்கலாம். அதுகள் எல்லாருமே என்றைக்கு அவ ஒரு பேச்சுல நான் மக்களுக்காக இந்த உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னாவோ அந்த டைமிலேயே அந்த நேரத்திலேயே எங்களுடைய பூவதி அம்மா மக்களுக்கு உரிமையானவா.
அந்த மக்களுக்கு உரிமையான அந்த அம்மாவை இன்றைக்கு யாருமே வணங்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ தியாகியான இந்த அம்மாவை வணங்க வந்த பட்சத்துல இன்றைக்கு எல்லாருமே திரும்பி போற கட்டத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு நிர்பந்தம் இனிவரும் காலங்களில் வரக்கூடாது. தியாகி அம்மாவின் இந்த இருப்பிடத்திலே அவர்களுக்கான உரிமை பிள்ளைகளுக்கோ அவர்கள் சொந்தம் பந்தத்துக்கோ உறவுகளுக்கோ இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு இருக்கிற உரிமையை தவிர்த்துத்தான் அவர்கள் அதிலே வந்து தங்களுடைய பூஜிப்பை பூசிக்க வேணும். இது என்னன்னு சொன்னா இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, எல்லா மக்களுடைய கருத்தும் அதுதான். என்னன்னா எங்களுக்காக எங்கட மண்ணுக்காக அவ எத்தனையோ தியாகங்கள் எங்கட மண்ணுக்காக செய்த போராளிய மாவீரர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு காலை இழந்து கையை இழந்து உயிரை இழந்து இன்றைக்கு உயிரை இழந்த பட்சத்துல தாய் இல்லாம பிள்ளை இருக்கு, பிள்ளை இல்லாம தாய் இருக்கு, தகப்பன் இல்லாம குழந்தை இருக்கு, அப்படி எத்தனையோ இதுகள் இருக்குது. இருந்த பட்சத்திலேயும் அவன் தியாகத்துக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு தியாக வணக்கத்தை செய்யறதுக்கு யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது. இந்த மண்பால் மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சந்ததிகளும் எங்களுடைய தியாகிகள் இந்த தியாகங்களை பார்த்துத்தான் எங்கள் மண்ணில வளர்ற பிள்ளைகள் வளர வேணும். எங்களுடைய தியாகங்களையோ எங்களுடைய அர்ப்பணிப்புகளையோ யாருமே மறக்க கூடாது. அப்ப அந்த மறக்காத பட்சத்துல நாங்க தியாகிகளுக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலிகளையும் எங்களுடைய நாட்டுல நடந்த எல்லா வன்முறைகளையும் நாங்க நினைவுபடுத்தி கொண்டு இருந்தால்தான் நாங்க அடுத்த சந்ததிகள் எங்களுடைய பிள்ளைகளும் இந்த மண்ணில இவ்வளவு நடந்தது நாங்களும் இப்படித்தான் நடக்க வேணும் என்ற வழிமுறைக்கு வருவாங்க. அப்ப அந்த பட்சத்துல இந்த மண்ணுக்காக எங்கட மக்களுக்காக அவ எத்தனை அந்த கோரிக்கைகளை வச்சு அவ செய்த தியாகத்திற்கு இனி வரும் காலத்திலையும் அடுத்த இந்த தீப ஏத்துற டைம்ல இப்படி ஒரு நிபந்தனை இருக்கக்கூடாது. இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் வெளியேற்ற வேணும். வெளியேற்றி தியாகிகளுக்கு எங்கேயுமே உலக நாட்டிலேயுமே எந்த தியாகிகளுக்கும் விளக்கேற்றுறதுக்கோ அஞ்சலி செலுத்துறதுக்கோ தடை இல்லை. அப்படியான பட்சத்துல இந்த இடத்துல தடையை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி தடையெல்லாம் நடக்காத பட்சத்துக்கு அரசாங்கத்துக்கோ அல்லது இந்த தடை செய்யப்பட்டவர்களுக்கோ வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நமது அன்னையின் நினைவு நாளை நினைவு கூற வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உலகத்திலே பல பெண்கள் தமது தியாகத்தை முன்னெடுத்து அவர்கள் ஒரு நல்ல நிலையில் சமூகம் வாழ வேண்டும், சமூகத்திற்காக தம் உயிர்களை அர்ப்பணித்த பெண்களின் வரிசையில் அன்னை திரேசாள் அம்மா, வீரமங்கை இவ்வாறான பெண்கள் தம்மை தியாக செம்மலாக அர்ப்பணித்தார்கள். அந்த வகையில் எமது பூவதி அம்மாவும் எமது ஈழ நாட்டிற்கல்ல உலகத்திற்கே ஒரு உன்னத தாயாக இன்று எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து எமது மக்களுக்காக எமது உரிமைக்காக எங்களை தியாக செம்மலாக்கியவர்கள் எமது அன்னை பூவதி அம்மா. இவர்கள் எதற்காக எங்களுக்கு இந்தளவு தியாகத்தையும் செய்தார்களோ, எதற்காக தான் இலக்கு நோக்கி சென்றார்களோ அவற்றை நாமும் எமது வாழ்க்கையில் கடைபிடித்து நாமும் எமது இலட்சியத்துடன் அம்மாவின் கனவுகளை நிறைவேற்றி கொண்டு ஒரு நல்ல தியாக பாதையிலே நல்ல ஒரு உரிமைக்காக நல்ல தமிழ் இனத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்பது இந்த 37வது நாளில் நான் அம்மாவின் நினைவாக அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக உரைத்து விடைபெறுகின்றேன்.